நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், குடும்பமாக நான் மாறிட்டேன் என்பதற்காக நீ வாப்பாவை நீ கைவிட முடியாது. நான் கல்யாணம் முடிச்சு தனி குடும்பம் நடத்துறேன் என்பதற்காக நீ பெற்றெடுத்த தாயை நீ ஒதுக்க முடியாது. தாய்க்கும் தந்தைக்கும் நீ சம்பாதித்த செல்வத்திலிருந்து பங்கு இருக்கு, நீ கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நீங்க நானா கிட்ட போங்களேன், தம்பி கிட்ட போங்களேன், தாத்தா வீட்டுல போயிருங்க, தங்கச்சி வீட்டுல போயிருங்கன்னு வாப்பாவை அங்கேயும் இங்கே உமா வாப்பாவை அலைக்கழிக்க பிள்ளைகளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சில போது சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் வசதி போதாது, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்வது வேறு விஷயம். நான் மட்டும்தான் பார்க்க வேண்டுமா, நான் மட்டும்தான் கவனிக்க வேண்டுமா, நான் மட்டுமா மருந்து எடுத்து கொடுக்கும், நான் மட்டுமா பராமரிக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளை சொல்வது கேடுகட்ட வார்த்தைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், அது வரவே கூடாது. உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பராமரிக்க அல்லது அவர்களுக்கு செலவு செய்ய மருத்துவம் செய்ய பணம் இல்லைன்னா நீங்க அடுத்தடுத்து போய் பிச்சை கேளுங்க, உங்களுக்கு ஹராம் இல்லாது. அடுத்தடுத்து போய் கையேந்துங்க, என்ன உம்மா வாப்பாக்காக நான் கஷ்டப்படுகிறேன், அவங்களுடைய மருத்துவத்துக்காக கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேளுங்கள், அது உங்களுக்கு ஹராம் அல்ல. அது இஸ்லாம் அது உங்களுக்கு தடுக்கவும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆகுமான ஒன்றுக்காகத்தான் பிறரிடத்துல போய் கையேந்துகிறீர்கள், ஆகுமான ஒன்றுக்காகத்தான் பிறரிடத்துல போய் உதவி தேடுகிறீர்கள். அது யார்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிறகு இருக்கக்கூடிய ஒரு உறவுக்காக, தாய்க்கும் தகப்பனுக்காக கேட்கிறீர்கள். அது உங்கள் மீது உள்ள கடமை. அதற்காக நீங்கள் வெட்கப்படவும் தேவையில்லை, வெட்கப்படவும் கூடாது. இந்த உரிமைகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.